முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் 11, 12 ஆகிய தேதிகள்ல கோவை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாவட்டந்தோறும் சென்று கள ஆய்வு மேற்கொண்டு வராரு. இந்த ஆய்வு பயணத்தின் போது முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தும் புதிய பணிகளுக்கு அடிக்கலும் நாட்டுறாரு. அதன்படி கள ஆய்விற்காக கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களுக்கு செல்லும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கு நடைபெறும் கட்சி நிகழ்ச்சிகளிலும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிலும் பங்கேற்காரு. சென்னையில இருந்து கோவை சென்று அங்கிருந்து திருப்பூர் செல்லும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேலம்பாளையத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மருத்துவமனை கட்டிடத்தை திறந்து வைக்கிறாரு. இதனைத் தொடர்ந்து கோவையில் புதிய பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கிறாரு. மடக்குளத்தில் அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிலையையும் அவர் திறந்து வைக்கிறார். வரும் 12ஆம் தேதி பொள்ளாச்சிக்கு செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் விவசாய பொதுமக்கள் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக கட்டப்பட்டுள்ள புதிய அரங்கத்தை திறந்து வைக்கிறாரு. இந்த 2 நாட்கள் கோவையில், திருப்பூர் மாவட்டங்கள்ல ரோடு ஷோ மேற்கொள்ளவும் முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டமிட்டிருக்காரு.